தாமரை கட்டி பிடிக்கல எம்மா எம்மா கிள்ள சும்மா சும்மா அல்ல அல்ல இல்ல அல்ல வாங்கோனா ஆளான தாமரை லாலாக தூங்கல கட்டி பிடிக்கோண்டா எம்மா எம்மா கிள்ள சும்மா சும்மா அல்ல அல்ல இல்ல அல்ல வாங்கோனா ஆளான தாமரை நாளாக தூங்கல வணக்கம் 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 கத்தானோட அழகு காந்தரவ கண்ணழகு சொர்க்க வெக்கல் அழகு அப்படி இருக்கும்போது பெண்ணாக தரவதற்கு அந்தரங்க காதலேக்கு சகுந்தலா என்ற திருப்பூர் மாற்றி கொடுங்க அத்தாரை காண்பது வழக்கமல்லவா இடத்துல அத்தாரை காண வேண்டும் அத்தா சகுந்தலா நிக்கிற ரூட்டு ஜெயலட சகுந்தலா நாடி நான் பேச மாட்டேன் மூஞ்சி 3 வயசு ரெடி பண்ணு லீவ் போட்டு ஊரை மாரி பண்ண கேட்டுனது சகுந்தலா 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 ஒரு மனசு 24 மணி நேரமா அரண்மனையா கதியா இருந்தா என் வாழ்க்கை என்ன வரத்துக்கு உன் இஷ்டத்துக்கு நீ வர்றது நான் போறது நான் வர்றது நான் போறது வர்றது நான் போறது நான் தான் எப்படிதான் குடும்பத்தை நடத்துறது என்னத்துக்கு நான் அரசாங்கம் வேலை செய்யறேன் நெட்ல சார விட்டுலாம் செஞ்சு போட்டுக்கிறேன் பணம் போட்டு வாங்கினா உனக்கு அருமை பெருமை தெரியும் போது நீ தான் திரும்பி வரடாப்பா உனக்கு அது தெரிய போகுது எது எப்படியோ என் ஆசை காதலி தங்க சிலை போல இருக்க வேண்டும் ஊர்வலத்துல எந்த நாமளை இப்படி இருக்கிறீங்க கட்ட போனாடி அழகா இருக்கணும் 10 சவரம் நகை வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வாங்கி தரீங்க நாளைக்கு அடைக்கல்ல வச்சுட்டு குடிச்சிட்டு புள்ளிய மரத்தாடுல படிக்கிறீங்க சரி சகோதரா ஏன்னா நாம் இருவரும் ஆங்காங்கில் ஏறி தமிழ்நாடு வந்தோம் ஆங்காங்ல இருந்து ஏன் தமிழ்நாடு வந்தோன்னு கேட்கறேன் 10 குடும்பத்தை கெடுக்கணும் 10 பந்தில தாலி இறக்கணும் குட்டி கவராக்கணும் கொள்ளை சாக்கணும் வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஆமா எப்படியாவது இது வேங்கநாட்டுக்கு நீதான் மன்னர் வந்தல் உள்ள கனவு நீடலாம் கனவில்லமா அது நடக்காது ஏன் அப்படி சொல்றீங்க நேற்று தினம் மகனை சந்தித்து நான் உடனே சித்தப்பநாட்டுக்கு சென்று அவனுடைய அன்னப்பட்ட பிள்ளை இருக்கிற ஜெயன் விஜயன் அவளை நான் அழைத்து விடவும் இது வேங்கநாட்டை முடிச்சுட்டு மகாராணி இதே நாட்டிலே காலகாலமா தளபதி படத்துல வாழ்ந்து கொண்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு நாடு நகரத்தை மணிபடி நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா அல்லது நாடுதான் ஏற்காதா ஏது தேவை இப்ப சொல்லுங்க முடிச்சுட்டு வந்து நண்பர்கள் நிற்கிறேன் அப்படியா ஆமா அறிவோ சொல்லுகிறேன் ஒரு பெண் எடுத்தா மீட்ட முடியும் பெண் எடுத்தா ஒருத்தர் வசதியை கிடக்க முடியும் பாம்புக்கு வெளியில விஷம் வேலைக்கு கொடுக்கல விஷம் ஆனா இந்த சகுந்தலாக்கு உடம்பு
நீங்க புள்ளி மட்டும் வச்சுடுங்க, நான் கோலமே போடுறேன். நீங்க கோடு போட்டா நான் ரோடே போடுறேன். விளம்பர சிறப்பு இருவர் சேர்த்து நடத்தி காட்ட வேண்டும், குடும்பத்தையே கெடுக்க வேண்டும். இவ்வளவுதானே. நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படலாம் யார் ராஜா? நீ இருக்கும் வரை எனக்கு கவலை என்பது கிடையாது. அந்த கதையை விட்டு தள்ளு. சரி, வா லவ் பண்ணலாம் இப்போ. அடிப்போட அருகு கட்டவளே. ஏன்னா வந்த வேலை ஒண்ணு கூட முடியவில்லை. நான் லவ் ஹீரோ பாஸ். எனக்கு முதல்ல லவ் தான் தேவை. அப்படியா? எஸ். சரி. ஆமா சார். ஏன்னா என்ன எப்படி செலக்ட்? ஐயோ அழகுல மயங்கி வேந்துட்டா பாவி. ஐயோ ஐயோ பார்த்தா எப்படி தெரியுமா? ஏன்னா நான் நகரோட வரும்போது மும்பையில் ஒன்று தங்கி. ஆமா அமாவாசை பக்கத்துல பௌர்ணமி நிக்க வச்ச மறுக்குது. பொம்பளை ஜனங்களுக்கு இப்போ. ஆமா நீ பௌர்ணமி நான் அமாவாசை. ஆமா இருநூறு சேர்ந்து தானே நிலவுக்கு வெளிச்சம். அதோ அதுல இருக்கிற நீலா நானு, சுத்தி இருக்கிற இரவு நீ தான். அப்படியா? கடவுளே ஆண்டவன் வச்சு பஸ்டாம் பாரு எனக்குன்னு. உங்க விருப்பம் பாரு, நான் மிகவும் சந்தோஷம் இருக்கலாம். அந்த மாதிரி அத்தா கூட கண்ணுடா பாவிய. ஆமா என் பவரை போக போக யோசிக்க. ஐயோ யார் ராஜா சத்தா எப்படி தெரியுமா சங்கரா? என்னருகே நீ இருந்தால் கையிலாசு எழுவதே, உன்னருகே நான் என்னருகே நீ இருந்தால் கையிலாசு எழுவதே, உன்னருகே நான் துயலுவது உன்னருகே நான் இருந்த உலகமெல்லாம் ஆடுவேன். என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுயலுவது உன்னருகே நான் இருந்த உலகமெல்லாம் ஆடுவது. எனக்கு நாலடிக்கிற முடி முன்னாடி போட்டு வளர்க்குறேன். இதுவா 10 வருஷமா சீக்காவை அரைச்சி அரைச்சி போட்டு வளர்க்குறேன். அப்படியா? ஏன் ஏறி களிமண் போட்ட வளர்றது போடுறது? அதெல்லாம் வேற ஒருத்தங்க யூஸ் பண்றது. சரி சரி, என்ன மேட்ருக்கு வரேன். என்ன மேட்ரு தகுந்தா சொல்லு. இது நாட்டுக்கு நான் மன்னனா வர வேண்டாம். என்ன செய்யணும்? நான் உடனே சிறுபாடு சென்று ஜெயன் விஜயன் அடுத்து வருவதற்குள் இது நாட்டு மகாராணி சாக வேண்டும். நான் இருக்கும் போது கவலைப்படாதீங்க. நீங்க பாருங்க, நாட்டை ரெண்டாக்கலனா நான் சகுந்தராவே கிடையாது. இந்த சகுந்தரா யாரு போக போக தெரியும். இப்போ இருந்தா சகுந்தரா ஆரம்பம் கரெக்டா.
பெரிய வீரத்தின் புகழ்பரணி. யான் கவிப்பரணி ஏறி காஞ்சி பரணி பாடி நின்றேன். இன்று அவல பரணி பாடுகின்றேன். கவியிலில் பொருளென, கரும்பினில் சுவையென, காவிலில் மலரென, நிலவினில் குளிரென, நிலமிசை வளமென, குலவிடும் அருவி குமிரிடும் ஒளியென, அலையெழும் கடலில் ஆடிடும் என கவிஞர் தலைமகன் அண்ணா திருப்புகழ் பாடிட நிலமகள் வழங்கும் கண்ணீர் அந்தோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம். மூன்றெழுத்திலே ஒரு சிறப்புண்டு, முத்தமிழ் மனமுண்டு. முக்கோடி முக்கன் என மும்முறச் சார்ந்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு மூன்றெழுத்து. அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு மூன்றெழுத்து. அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு மூன்றெழுத்து. அறிவுர்ந்தோர் இடையிலும் காதல் மூன்றெழுத்து. காதலர்கள் போற்றி நின்ற வீரம் மூன்றெழுத்து. வீரம் விளக்கின்ற களம் மூன்றெழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து. அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதிமிக அண்ணா மூன்றெழுத்து. அப்பேற்பட்ட அண்ணா பிறந்திருக்கிற இந்த தாயகத்திலே இந்த சிதம்பர நாட்டை சேதுபதி மன்னன் என்ற பெயர் இறங்கி